கர்த்தருடைய பெரிதான நாம் மகிமைப்படுவதாக. நீண்ட இடைவேளைக்கு பிறகாக உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ப்ரொஜெக்ட் இருக்கிறது ஒரு வசதி, பிபிடியோட எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸி, அப்படியே பழகிட்டோம். உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஜார்ஜ் அங்கிளை மறுபடியும் இங்கே பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கடந்த முறை அவரை வீட்டில் போய் பார்த்தோம். அந்த நாளில் இது குறிப்பாக நான் சொல்லணும்னே சொல்கிறேன், அவங்கள பிரியப்படுத்த முடியாதுல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வீட்டுக்கு போயிருக்கும்போது நாங்கள் ஜார்ஜ் அங்கிள் கூட பேச முடியல. அவர் பேச முடியாத நிலைமையில இருந்தார். இப்போ ஆன்டி தான் எங்களோட பேசிட்டு இருந்தாங்க. ஆன்டி தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியல, பெங்களூர்லேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா. மேபி வார்த்தை தவறி கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அது உண்மை. ஆன்டியோடைய பயம் என்னன்னா, இங்கே இருந்துச்சுன்னா நேரத்தில் யாரை கூப்பிடுவோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது. அங்கே சர்ச்சிலேயே இது நடந்தங்காட்டி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கரெக்டாக நேரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஈவன் ஃபினான்ஷியல் பார்ட்டு கூட அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு யாருமே கேட்கல, லிஜோ வந்து சேரக்கு அடுத்த நாள் ஆயிடுச்சு அப்படின்னா. சில காரியங்கள்ல நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. எனக்கு ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், அவரோட பர்ஸு தொலைஞ்சு போச்சுன்னா 3 விதமா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. எதுக்குங்க? ஒண்ணு, இந்த பர்ஸு யாரோ ஒருத்தருக்கு உதவியா இருக்க போகுது, அதுக்காக ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இன்னைக்குன்னு பார்த்தா அந்த பர்ஸ்ல நான் கம்மியா தான் பணம் வச்சிருந்தேன், அதுக்காக ஸ்தோத்திரம். மூணாவது, ஒருவேளை கர்த்தாவே இந்த பர்ஸில் இருக்கிற, அவர் எப்பவுமே பர்ஸில் ஒரு வசனம் வச்சிருப்பாராம், இந்த வசனம் யாரு கூடயாவது பேசணும் நான் விசுவாசிக்கிறேன், அதுக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லா நேரத்துலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்களை பார்க்கறதுக்காக நானும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துறேன். சரி, இன்றைய நாளில் நான் சொல்ற உங்களுடைய ஒரு காரியம், நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஒரு காரியம், ஆக்சுவலாக நேற்று நைட் வரலாம் எனக்கு வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. எப்பவுமே எனக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, யாரும் டச் பண்ணாத ஒரு இடம், சொல்லாத ஒரு இடம் ரிசர்ச் பண்ணி அப்படியே அதுல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி இருக்குங்க, அப்பா ஏதோ ஒண்ணு இவர் வச்சிருக்கிறாரு, பெருசா ஒண்ணு பேசுறாரு, நம்ம இப்படி யோசிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இருந்துச்சு. கர்த்தர் இந்த நாட்கள் எனக்கு அது மாற்றி கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு காலையில உட்காந்து நான் தியானிக்கும் போது யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுகிற அல்லது எனக்கு இந்த நாட்கள்ல ரொம்ப தேவைப்பட்ட ஒரு காரியத்தை, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியத்தை தான் வேதத்துல இருந்து நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஆக்சிடென்டாலாவோ இல்ல லிஜோ தெரிஞ்சு எடுத்தாருன்னு தெரியல, இன்னைக்கு பாட்டும் அதுதான் போச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் நல் சீடர் ஆகுவோம். இப்போ சீஷத்துவம் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற தலைப்புல தான் நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன். எல்லா வசனமும் நான் இங்கேயே போட்டுட்டேன். என்னோட காலேஜ் ஐடியில இருந்து கிரியேட் பண்ணதுனால என் காலேஜ் பேர் இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. அதனால வசனங்கள் நம்ம இங்கேயே வாசிச்சிடலாம், நேரம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு சொன்னது 1/2 மணி நேரம், இப்ப இருந்து கரெக்டா 1/2 மணி நேரத்தில் நிறுத்திடுறேன். பெனு கிட்ட ஒரு பெல் இருக்கு, பெனு ஒருவேளை நான் 1/2 மணி நேரம் கழிச்சு தாண்டி போயிட்டேன்னா நீங்க அந்த பெல் அடிச்சிடலாம். சரி, ஓகே பெனு? சரி, இப்போ நம்மளுடைய செய்திக்கு ஆரம்பமாக நம்ம மார்க் சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். மார்க் 16:15. நெக்ஸ்ட். மார்க் 16:15, 16:15 அதுல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு போனீங்கன்னா அங்கே இருக்கு. எல்லாத்தையும் நான் இங்கே போட்டேன், அதை பார்த்து கூட நீங்க படிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணி அல்லது கட்டளை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான். இது மார்க்குடைய கடைசி அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு வசனம். இன்னைக்கு நம்மளுடைய சபைகள்லையும் உலகமெங்கும் இருக்கிற அநேக கிறிஸ்துவ திருச்சபைகள்லையும் எல்லாரும் ஒரு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வசனம் தான். என்ன பண்ணணுங்க? உலகமெங்கும் போய்
சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சரிங்களா? ஆனா இந்த வசனம் மத்தேயுல இப்படி எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பாருங்க, ரெண்டும் ஒரே இன்சிடென்ட் தான். சொன்னவர் ஒரே நபர் தான். ஆனா 2 இடத்துல 2 விதமா அது எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? சீஷராக்குங்கள். சரிங்களா? இப்ப 2 கட்டளை இருக்கு. இப்போ எதை நம்ம பண்ணலாம்? இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு காஸ்பல் ஷேர் பண்றது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் தான். நிறைய இன்னைக்கு வந்து அநேக கூட்டங்கள் வந்துட்டு இந்த மிஷன் ஓரியன்ட் கூட்டங்கள் நடக்குது. எங்க சர்ச்லயும் நடக்குது. சரிங்களா? ஆனா இதுல இருக்கிற ஒரு சின்ன டிசெப்ஷன் என்ன அப்படின்னா, அல்லது நம்ம புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு சின்ன ஒரு காரியம், நம்ம வழிவிலகி போகக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாரும் சுவிசேஷகர்களா அழைக்கப்படவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் யார் வேணா சொல்லலாம். ஆனா எல்லாரும் சுவிசேஷகர் ஆயிட முடியாது. இது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்போ எல்லாரும் சீஷர் ஆகலாமா அப்படின்னா, விசுவாசிக்கிறவளா இருக்கிற அனைவரும் என்ன ஆகலாம்? சீஷர் ஆகலாம். ஆனா எல்லாரும் என்ன பண்ண முடியாதுங்க? சுவிசேஷகர் ஆக முடியாது. சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்டாலே ஒழிய நீங்க என்ன பண்ண முடியாதுங்க? சுவிசேஷகர் ஆக முடியாது. அதனால நானும் என்னுடைய சபைகள்லையும் நான் போகக்கூடிய இடங்கள்லையும் சொல்லக்கூடிய காரியங்கன்னா, இந்த மிஷினரி ஊழியங்கள், மிஷினரி கூட்டங்கள் நீங்க நடத்தும் போது அதற்கு அழைப்புள்ளவர்களுக்கு நீங்க அதை தெரியப்படுத்துங்க. அல்லது ஒருவேளை அந்த கூட்டங்கள்ல கர்த்தர் அவர்களை அழைத்தாலே ஒழிய நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அப்ப சுவிசேஷம் சொல்லக்கூடாதா? சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்லல. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஆதாரத்துக்காக நீங்க அடுத்த பக்கத்துக்கு கூட நீங்க திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். போதும். இங்க பாருங்க. இப்போ இங்க சொல்லப்பட்ட இந்த மக்கள் யாருங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8ல சொல்லப்பட்ட நபர் யாருங்க? இல்ல, இது யாரை குறிச்சு சொல்றாங்க? நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். யாருங்க? சீஷர்கள். புரிஞ்சுங்களா? அப்போ சீஷர்களா இருந்தாலே இங்க என்ன நடக்குது? ஊழியம் நடக்குது. அப்போஸ்தலர் 1:8ல வந்துட்டு சீஷர்கள் மட்டும்தான் இருக்காங்க. வேற யாரும் இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பெந்தெகோஸ்தே நாள் பின்னாடி தான் வருது. பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் சபை உருவாக்கப்படுது. இப்ப இருக்கிறவங்க யாருங்க? சீஷர்கள் மட்டும்தான். அப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்க? சுவிசேஷ ஊழியத்தை பண்றாங்க. ஆனா அவங்க யாரு கிடையாதுங்க? சுவிசேஷகர்கள் கிடையாது. 2 பேருக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க என்னவா இருக்கணும்? சீஷர்களா இருக்கணும்னா முதல்ல சாட்சிகளா இருக்கும். அங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போ நீங்க உண்மையா கர்த்தரை அறிவிக்கணும், காஸ்பல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் நாட் டு பி an evangelist. நீங்க சுவிசேஷகரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாட்சியா இருக்கணும். எங்க சாட்சியா இருக்கணும்? பாருங்க, அங்க 3 இடங்கள் சொல்லப்படுது. முதலாவது எங்கீங்க? யூதேயா. யூதேயாங்கிறது என்னங்க? அவர்களுடைய பட்டணம், லோக்கல் சிட்டி. அப்புறம் என்னங்க? சமேரியா. அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் எருசலேம். சாரி, ஃபர்ஸ்ட் எருசலேம். அப்புறம் யூதேயாங்கிறது தேசம். எருசலேம்ங்கிறது சிட்டி, யூதேயாங்கிறது தேசம், சமரியாங்கிறது புறஜாதிகளுடைய தேசம். சரிங்களா? அப்புறம் உலகம் எங்கும். ஸோ இந்த 3ஐயும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எங்க சாட்சியா இருக்கணுங்க? நம்ம இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, இங்க நம்ம சாட்சிகளா இருக்கிறோமா? இதுதான் முக்கியம். நீங்க காஸ்பல் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்ல சீஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதல் முக்கியமான காரியம் என்னங்க? நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க காஸ்பல் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கணும். 2வது தான் நீங்க என்ன பண்ணணும்? எருசலேம் அப்படின்னா என்னங்க? கொஞ்சம் பெரிய ஏரியா. நீங்க இருக்கிற யூதேயாங்கிறது தேசம், எருசலேம்ங்கிறது அவங்க பட்டணம், யூதேயாங்கிறது அவங்களுடைய தேசம். மேபி உங்க சபைகள்ல, இல்ல நீங்க வாழ்ற சமுதாயத்துல நீங்க என்ன பண்ணணுங்க? சாட்சியா இருக்கணும். இந்த 2லயும் சாட்சியா இருந்தாதான் நீங்க என்ன பண்ணணுங்க? 3வதா சமேரியா, புறஜாதிகள், கர்த்தரை அறியாத மக்களுக்கு போய் சொல்லணும். இப்போ இது 2மே நடக்காத போது
என்ன நடக்குது? ஒரு விதமான மாய்மாலம் நடக்குது. இதுதான் நான் என்ன சொன்னேங்க, சுவிசேஷத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மாய்மாலம், சரிங்களா? ஒரு டிசப்ஷன். நம்ம எல்லாருக்குமே என்னங்க, நம்ம எல்லாருமே வந்து எமோஷனலி வெல் பில்ட் பீப்புள். என்னங்க, ஒரு உற்சாகமா ஒரு செய்தி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இந்த தேசத்துல இவ்வாறாக அடிக்கப்பட்டோம் அப்படின்னு யாராவது உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ பீகார்ல இருந்தோ வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப உற்சாகமாயிருவோம். உடனே என்ன பண்ணுவோம், நானும் எந்திரிச்சு போய் சுவிசேஷம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு முதல் சொல்லுங்க, உங்க ஏரியால இருக்கிறவங்களுக்கு முதல் சொல்லுங்க. இது முடிஞ்சிருச்சா? இது முடிஞ்சிருச்சா? உத்தரப்பிரதேசத்துல போய் சொல்றது அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கு அங்க ஆள் இருக்காங்க. நம்ம ஏரியால, நம்ம காலனில, நம்ம தெருவுல எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டோமா? முடிஞ்சிருச்சா? ஒருவேளை இந்த வார்த்தைக்காக நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, சரிங்களா? அடுத்த தடவை கூப்பிடலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன சொல்லிடுறேன். உங்க தெருவுல இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்களா? உங்க சொந்தக்காரங்கள்ல ரட்சிக்கப்படாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் ஏன் வெளியே போய் காஸ்பல் சொல்றது இல்லை தெரியுங்களா? சபைகளுக்கு மட்டும் தான் சொல்றேன், பப்ளிக் மீட்டிங்ல நான் பேசுறது இல்லை. ஒரு சில இடங்கள்ல கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாலும் நான் என்ன பண்றது இல்ல, போறது இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன ரசிக்கப்படல, நாம என்ன பண்ணக்கூடாது, தெருவில் நின்று பாருங்க, நான் எங்க அம்மா காஸ்பல் சொல்லிட்டே தான் இருக்கிறேன், அவங்களுடைய மனது கடினப்பட்டிருக்கு. சரி, அட்லீஸ்ட் என் தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க நான் சொல்லிட்டேன்னா, என் தெருவிலே இன்னும் சொல்லாத நபர்கள் அநேகர் எனக்கு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து வைராக்கியமா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் போயிட்டு இருப்போம். போக வேண்டாம்னு சொல்லல, முதல் என்ன பண்ணுங்க, எருசலேம்ல சொல்லுங்க, அப்புறம் யூதேயால சொல்லலாம், அப்புறம் சமரியாவுக்கு போங்க. இப்போ இருக்கிற இடத்துல சாட்சிகளா இருக்கிறோமா? நீங்க சுவிசேஷத்தை வந்து பகிரங்கமா அறிவிக்கணும்னு அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல சாட்சிகளா இருக்கிறீங்களா? இந்த வீட்டுல கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்க தெருவில் இருக்கிறவங்க முதல் சொல்றாங்களா? நம்மளை பார்த்து சொல்றாங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள்ல தான் முதல் வருது. இந்த வசனத்தை சரியா சொல்றவங்களுக்கு நிச்சயமா நான் ஒரு பரிசு கொடுத்துட்டு போறேன். பைபிளை ரெஃபர் பண்ணாம சொல்லுங்க, யாருக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் வந்துச்சு, எந்த அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு, வசனத்தோட சொல்லுங்க. வசனம் எனக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் பேர் வாங்கின இடமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்மளுக்கு எல்லாம் என்ன ஆசைங்க, உத்தரப்பிரதேசத்துல போய் ஊழியம் பண்ணணும்னு ஆசை. கிறிஸ்தவன்கிற பேரு பைபிள்ல எங்க வந்துச்சு? அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தயவு செஞ்சு மனப்பாடமா வச்சுக்கோங்க. ஆனா இதை வேணா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை அடுத்த தடவை மனப்பாட வசனமா கொடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:24. பாத்தீங்களா, யாருக்கு பேர் வந்துச்சுங்க? சுசேஷகருக்கு கூட இல்ல, யாருக்கு பேர் வந்துச்சு? சீசர்கள். அப்ப நீங்க சீசர்களா இருக்க வேண்டிய அவசியங்கள் புரியுதுங்களா? சீசர்களா என்ன இருக்கணும், என்ன பண்ணணுங்க? சாட்சியா இருக்கணும். எங்க இருக்கணும்? முதல்ல உங்க இடத்துல இருக்கணும், அப்புறம் சபையில, அப்புறம் தான் புறஜாதிகள். அப்பதான் நீங்க உங்களுக்கு என்ன பேருங்க, அப்பதான் நம்மளுக்கு பேரு கிறிஸ்தவர்களே. இல்லைன்னா நம்ம சொல்லிக்கலாம், லார்ஸ் பை பர்த் கிறிஸ்டியன், சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன், ஆனா நான் கிறிஸ்தவன் அல்ல. என்னுடைய சாட்சி உலகத்துல தெரிஞ்சு இந்த உலகத்தார்கள் என்னுடைய பேரை கிறிஸ்துவன்னு சொல்ற வரலும் நான் சீசன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவன்கிற பேரே கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ எல்லாரும் சீசன் ஆயே ஆகணுமா? அது உங்களுடைய விருப்பம். ஆனா யோவான் 8:32 இப்படி சொல்லுது. பின்னாடி வசனம் இருக்கா, நான் இப்ப நீங்க எடுத்து வேகமா வாசிங்க. யோவான் 8:32. அது கொஞ்சம் முன்னாடி வாசிங்களேன், 2 வசனம் முன்னாடி. கவனிங்க, இது யாருக்கு சொல்றாருங்க? விசுவாசித்த யூதர்களை நோக்கி. ஆல்ரெடி அவங்க யாருங்க? விசுவாசிகள். விசுவாசித்தார்களா? விசுவாசித்த யூதர்களை நோக்கி தான் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? இவைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்க என்னவா இருப்பீங்க? எனக்கு சீசரா இருப்பீங்க. அப்போ விசுவாசிகளுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது, என்ன ஆகணுங்க?
சீசன் ஆகணும். சீசன் ஆனா தான் உங்களுக்கு பேர் என்னங்க? கிறிஸ்துவன். புரியுதுங்களா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசி ஆயிட்டோம், பரலோக ராஜ்யத்துல ஒரு நிலம் நம்மளுக்காக பட்டா போட்டு வச்சுட்டாங்க, சரிங்களா? கண்ணு மூடுனா அங்க போயிருவோம் அப்படின்னு உட்கார்ந்து கூடாது. சீசனா வாழ்ந்தே ஆகணும். நான் சமீபத்துல காமெடியா நம்மளுடைய பாலகஸ்டின் ஐயாவோட ஒரு கிளிப்பை பார்த்தேன். சரிங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சிலருக்கு ஷேர் பண்ணேன், சிலர் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ரட்சிக்கப்படுறது பரலோகத்துக்கு தான் அப்படின்னா, ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பாஸ்டர் ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருப்பாரு. சரிங்களா? தொட்டிக்குள்ளேயே வச்சிருந்தாருன்னா டைரக்டா பரலோகம் தான். ரட்சிக்கப்படுறது எதுக்குங்க? பரலோகம் பிறகு தானே. ஞானஸ்தானம் அனுப்போம்ல, 2 நிமிஷம் சேர்த்து வச்சோம்னா டைரக்டா பரலோகம். எல்லாருக்கும் ஆசைன்னா சொல்லுங்க. அடுத்த தடவையில இருந்து அங்கிள்கிட்ட சொல்லிடுறேன். இப்ப ரட்சிக்கப்படுவது பரலோகம் போவதற்கு அல்ல, சீசர்களாய் வாழுவதற்கு. இந்த உலகத்திலே கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு. அப்போ இதுக்கு நிபந்தனைகள் என்ன? சரிங்களா? நான் வசனத்தை வேகமா சொல்லி போறேன். எபேசியர் 4:13 அங்கேயே வசனம் இருக்கு. அடுத்த ஸ்லைடு போனீங்க இல்ல, 2வது ஸ்லைடு. பாருங்க, எல்லாரையும் என்ன பண்ணுங்க? எல்லா ஊழியத்துக்கும் அழைக்கல. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன கிடையாதுங்க? சுவிசேஷர் கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ணலாங்க? சீஷர் ஆகலாம். சரிங்களா? அப்போஸ்தலர்ல தான் சிலரு, தீர்க்கதரிசிகள்ல தான் சிலரு, சுவிசேஷகர்ல சிலர். ஆனா எல்லாரும் யாருங்க? சீஷர்கள் தான். இந்த சீஷராகிற வாழ்க்கை நம்மளுக்கு விருப்பம் இருக்கா? சீஷராகுங்கிறது ஒரு கட்டாயங்கிறது நம்மளுக்கு புரியுதுங்களா? நான் விசுவாசி ஆயிட்டேன், பரலோகத்துக்கு போயிருவேன், இப்படியே உட்காந்துக்கிறோமா? இல்ல சீஷன் ஆகணும்னு முற்படுறோமா? இருக்கிற இடத்துல சாட்சிகளா இருக்கிறோமா? சரி, இது எதற்காக அப்படின்னா, அதே எபேசியர் 4:16 வசனம் வாசிங்க. பாருங்களேன், இது எதுக்காக நடக்குதுங்க? இத்தனை ஊழியம் எதுக்காக நடக்குது? கர்த்தரோட சரீரத்தோட சேர்ந்து இணைந்து வளரும்படியா இருக்கு. இது நடக்குதா? எல்லாரும் போய் காஸ்பல் சொல்றோம், எல்லாரும் சபைக்குள்ள வந்து சரீரத்தோட சேர்ந்து வளர்றாங்களா? இது நடக்குதா? இன்னைக்கு அநேக சுவிசேஷர்கள் சொல்லாம விடுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த காஸ்பலை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு அல்ல நாங்க இந்த காஸ்பலை சொல்றது. இந்த காஸ்பல் சொல்றது எதுக்குங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இணைந்து அவருடைய சரீரத்தோட வளரணும். அவருடைய சரீரமாகிய சபையோட வளரணும். இது இல்லாம நீங்க என்ன ஆக முடியாதுங்க? கர்த்தருடைய சீஷன் ஆக முடியாது. கர்த்தருடைய சீஷன் ஆகுறது அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளைங்கிறத இன்னைக்கு காஸ்பல்ல நம்ம சொல்றது இல்ல. காஸ்பல் எதோட நிறுத்திக்கிறோம்? நீ விசுவாசிக்கிறியா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு நம்புறியா? வா, முக்கிடலாம். எதற்காக நீ அழைக்கப்படுற? சபையோட சேர்ந்து நீ அவருக்கு ஒப்பா மாறும்படியாக தான் நம்ம என்ன பண்றோம் பாருங்க, அழைக்கப்படுறது. எல்லா ஊழியங்களும் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்துவாகிய தலை கூட இந்த சரீரமும் சேர்ந்து இணைந்து வளரும்படியா. சரி, இப்ப இதுதான் நம்ம பண்ணி ஆகணும், சீசன் ஆகியே ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? என்ன கண்டிஷன்? கர்த்தரே சொல்ற கண்டிஷன் நான் வேகமா 3 பாயிண்ட்ல சொல்லிட்டு போயிடுறேன். சீஷத்துவத்தின் நிபந்தனைகள் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். லூக்கா 14 அதிகாரம் 25 இருந்து 35 வரலும் இருக்கிற வசனங்கள் நம்ம படிச்சா நேரம் ஆயிரும், அதனால நான் வேகமா சொல்லி போயிடுறேன். லூக்கா 14 அதிகாரம் 25 இருந்து 35. போதும், கவனிங்க பாருங்க. 3 விஷயங்கள் சொல்றாரு. இவன்லாம் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 3 சாரார், 3 குரூப். அதுக்கப்புறம் வந்து கோபுரத்தை கட்ட மனதா இருந்துன்னு சில ஓமைகளை சொல்றாரு. கடைசியா ஒரு இது சொல்றாரு. இப்போ அநேகர் அவரை பின்பற்றி போறாங்க.
நம்மள மாதிரி தான் நிறைய பேர் போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, சுவிசேஷ கூட்டத்துக்கு போறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் பின்பற்றி போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட்டமா வர மாதிரி அவரையும் பின்பற்றி நிறைய பேர் போனாங்க. கர்த்தருக்கு எப்பவுமே என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, இந்த கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணி பழக்கமே இல்லை. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, இவங்களை உட்கார வச்சு இவங்களுக்கு அனுகூலமா பேசுனா நல்ல கூட்டம் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்றதே இல்லை. நான் கடைசியா அந்த வசனங்களை சொல்றேன். நிறைய இடத்துல என்ன பண்றாருங்க, இப்படின்னா வா, இல்லைன்னா அப்படியே போயிரு. சரிங்களா? இப்ப இவங்களை பார்த்துதான் கர்த்தர் என்ன சொல்றாருங்க, நீங்க எல்லாம் வரீங்க. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் வராங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை போடு, ஒரு பிரியாணியை போடு, சூப்பரா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருங்க, உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வரலன்னு எனக்கு சீசன் கிடையாது. நம்ம சொல்லிடுமா, சொன்னா ஓடி போயிடுவான், அப்புறம் வரமாட்டான். அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் ஞானமா பேசணும். கர்த்தருக்கு ஞானமே இல்லை பாருங்களேன். நம்மலாம் புத்திசாலிகள், கர்த்தருக்கு ஞானமே இல்லை. நம்ம அப்படியே இன்பமா லகுவா, கர்த்தர் அப்படிலாம் சொல்லல. முதல் பாயிண்ட் என்னங்க, யாதொருவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையும் மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு வந்தாதான் எனக்கு சீசன். அப்படின்னா எப்படிங்க, மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா போயிடணுமா? அங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கிற சொல்றதுதான் வேதம். அப்ப விட்டுட்டு வர்றதுன்னா என்ன, கனம் பண்றதுன்னா என்ன? ரெண்டும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. விட்டுட்டு வர்றதுன்னா உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக அவங்களை நீங்க விட்டுறணும். என்னங்க, இவங்க எனக்கு அம்மா, இவங்க எனக்கு அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறங்காட்டியே இல்லை. இவங்க கர்த்தர் கொடுத்த என்னுடைய சரீரம். இவங்களை எப்படி கனம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த இந்த சரீரம். இந்த சரீரங்கிறது சபையின் ஒரு அவயம் தான் நான் உங்களை பார்க்கணும். இப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்காது. எப்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுங்களா, நீ ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃப், நீ கணவன், நான் மனைவி. இந்த சகோதரன் யாரு, கர்த்தருடைய சரீரத்தின் ஒரு அவயம். இந்த சகோதரர் யாரு, கர்த்தருடைய சரீரத்தின் அவயம். அப்படின்னு நீங்க கனம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க சரீரத்தின் வழியா அவங்களை விட்டுட்டு வந்துருவீங்க. ஆனா கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணுவீங்க, இன்னும் அதிகமா நேசிப்பீங்க. கர்த்தருடைய சரீரத்தை நீங்க கனவீனப்படுத்த முடியுமா? கர்த்தருடைய சரீரத்தை நீங்க வந்துட்டு அன்பு கூறாம இருக்க முடியுமா? ஒருவேளை இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய சரீரத்தின் ஒரு அவயம் தெரிஞ்சும் நீங்க அவங்க மேல அன்பு கூறாம இருக்கிறீங்கன்னா, உங்களோட ரட்சிப்புல ஒரு கேள்வி இருக்கு. என் மனைவியை நான் நேசிக்கிறேன்னா அவங்க எனக்கு மனைவியை நான் நேசிக்கிறது இல்லை. என்னுடைய பிள்ளையை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா என் பிள்ளையை நேசிக்கிறது இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளைகள். முதல்ல அவங்களை யாருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்புறம் தான் எனக்கு பிள்ளைகள். அவர் சொல்லாம ஒரு அணுவும் இங்க அசைகிறது இல்லை. அப்ப இந்த மனோபாவத்துக்கு நம்ம வந்துட்டோமா? ஆனா நம்ம என்ன பண்றோம், we do the reverse. மனைவியோட அண்ணனுக்கு கல்யாணம், இல்ல கணவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம்னா ஞாயிற்றுக்கிழமை சபையே விட்டுருவோம். என்ன பிரதர் பண்றது, இம்பார்ட்டன்ட் கல்யாணமா போச்சு, காது குத்தா போச்சு, பல நேரங்கள்ல சபைக்கே வரமாட்டோம். காரணம் என்ன, சரீர பிரகாரமான பிணைப்புகள். இதை விட்டுட்டு வரலைன்னா நீ எனக்கு சீசனா இருக்க மாட்டேன். சீசனா இருந்தா தான் உன் பேரு கிறிஸ்துவன். ரெண்டாவது பாயிண்ட், சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து வாசிங்க. தன் சொந்த ஜீவனை வெறுக்காதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இதுக்கு நிறைய வசனங்கள் நீங்க பின்னாடி வாசிக்கலாம். இப்ப எனக்கு நேரம் இல்லை, இன்னும் எனக்கு 8 நிமிஷம் தான் இருக்கு. இப்படி தான் சொந்த ஜீவனை வெறுக்கிறது. இப்போ உலகத்திலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க, உலகத்திலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க, நம்ம தான். ஆனா இது மாறணும். உலகத்திலே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் யாருவா இருக்கணும், கிறிஸ்துவா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நீங்க வேணா அப்புறம் வீட்டுல போய் படிங்க. மத்தேயு 10:39 16:25 வேணா குறிச்சு வச்சுக்கோங்க, இங்கே கொடுத்துருக்குறேன். மத்தேயு 10:39, 16:25, மார்க் 8:35, லூக்கா 9:24, லூக்கா 14:26, யோவான் 12:25. இந்த இடங்கள்ல எல்லாம் எப்படி சொந்த ஜீவனை வெறுக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னங்க, கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்லிங் தி வில் ஆஃப் த லார்ட், நாட் மைன். என்னங்க, எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. நான் இந்த உலகத்துல வாழ்றதே எதுக்காகுங்க, கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு. கர்த்தரை கொஞ்ச நாள் ஒரு வாடகை வீட்டுல நான் தங்க வச்சிருக்கிறார்.
ஜார்ஜ் அங்கிள் சாட்சி தாட்ஸ்ல சொன்னாரு, இதுக்கப்புறம் நான் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. நம்ம இன்னொரு வார்த்தையை அதை கூட சேர்த்திக்குவோம். நம்ம படைக்கப்பட்டதே கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு தான். நம்மளுக்கு வேற ஏதாவது டியூட்டி இருக்கா இந்த உலகத்துல? இந்த உலகத்துல நம்மளுக்கு வேற ஏதாவது டியூட்டி இருக்கா? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே படைக்கப்பட்டவங்க. நம்மளுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறது, அந்த பிள்ளைகள் நாளைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம அவளை வளர்த்தெடுக்கிறது. கர்த்தர் நம்மளுக்கு மனைவியும் கணவனையும் கொடுக்கிறது. நீங்க மல்கியா புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எதுக்காக திருமணம் நடக்கப்பட்டுச்சுங்க? கர்த்தருக்கான சந்ததிகளை உருவாக்கும்படியாக. அப்ப எனக்கு இங்க என்னதான் வேலை? எனக்கு இங்க என்னதான் வேலை? இந்த உலகத்துல என்ன வேலை? கர்த்தரை மகிமைப்படுத்துவது மட்டும்தான் வேலை. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையோ, ஆஸ்தியோ, சம்பத்தோ, என்னுடைய பேரோ, புகழோ, இது எதுவுமே எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இந்த மனோபாவத்துக்கு வரும். என்ன நான் முழுமையா வெறுத்து எதை பண்ணாலும் என்ன பண்ணணுங்க, இதுல கர்த்தர் மகிமைப்படுகிறாரா அப்படிங்கிற எண்ணத்தோட வாழணும். எதை செய்தாலும் அப்படி செய்யணும். சரி, 3வது பாயிண்ட்ல நான் நிறுத்திடுறேன். 3வது என்னங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி போகணும் தானே. குடும்பத்தை வெறுக்கணும், சொந்த ஜீவனை வெறுக்கணும். 3வது என்ன பண்ணுங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு போகணும். அப்படின்னா என்னங்க, இதுதான் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் ஒரு முள் இருக்குங்க, எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா என்னங்க, ஒரு சிலருக்கு அவங்க வேலை பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு அவருடைய சரீரம் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு மனைவி பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், கணவன் பிரச்சனையா இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் பிரச்சனையா இருக்கலாம். இதோட தான் நீ கர்த்தரை பின்பற்றணும். இதை விட்டுட்டுலாம் போக முடியாது. இது மத்தியில இதை தூக்கி கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளோட நீ என்ன பண்ணணும், கர்த்தரை பின்பற்றணும். இது மத்தியில நீ சாட்சியா இருக்கணும். என் மனைவி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் கணவன் எப்ப பார்த்தாலும் குடிகாரனா இருக்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உனக்கு ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்டது. நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் அநேக தரம் போய் என்ன கேட்கிறாரு, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்படி கேட்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாருங்க, என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை கொடுக்கும்படியாக அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. நம்மளுக்கும் எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு முள் இருக்கு, இருக்கணும். இருக்கிற வரலாம் தான் நம்மளுடைய பெருமை மேல வராது. நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆயிரும், நம்மளே கடவுளாயிரும். அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற ரெடியா. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆசைதான், ஆனா இந்த 3ஐயும் பண்றதுக்கு யாருக்கும் ஆசை இல்லை. கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்கறதுக்கு ஆசை இல்லை. என் பிள்ளைய கொண்டு போய் டியூஷன் பண்ணணும், என் பையனை கொண்டு போய் டாக்டர் படிக்க வைக்கணும், அதனால நான் கூட்டத்துக்கு வர முடியாது. நீ சீசன் ஆகவே முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லு. பாருங்க, நீங்க எடுத்துக்காட்டா நீங்க யோவான் 2வது அதிகாரம் வாசிங்கன்னா, கர்த்தர் செய்கிற முதல் அற்புதத்துல, அதாவது ஒரு ஊழியத்தை தொடங்குற முதல் காரியத்துல என்ன பண்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, யாரை பார்த்து கேட்கிறாரு, அவங்க அம்மா பார்த்து கேட்கிறாரு. மத்தேயு 10வது அதிகாரம் எடுத்து வாசிங்க, அப்புறமா வீட்டுல போய் வாசிங்க. அவங்களுடைய அம்மா வந்துட்டு சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் போய் சொல்றாங்க, நம்ம ஆளுகளை எப்படின்னா, பாஸ்டரியா அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா, யாருப்பா எங்க அம்மா, யாரு எனக்கு சகோதரன், நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியா, உள்ள விடு உள்ள விடு உள்ள விடு, எங்க அம்மா வந்திருக்காங்க, ஒரு ஜெபத்தை போடு. யார் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறானோ அவன் தான் எனக்கு என்னங்க, தாயும் சகோதரனுமா இருக்கு. இப்படித்தான் நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். என் பையன் என் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், ஆனாலும் என்ன பண்ணுவேன், சபைக்குள்ள நான் வந்துட்டு அவனை வளர்த்து விடுவேன். என் சொந்த தாயா இருந்தாலும், என்னுடைய சொந்த பிள்ளையா இருந்தாலும், கர்த்தருக்குள்ளான உறவு இல்லைன்னா எனக்கு அவன் உறவு இல்லை. இது சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? இல்லைன்னா நீங்க ஒரு காலம் சீசன் ஆக முடியாது. சீசன் ஆகாதவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் இதோட நிறுத்துறேன். கர்த்தர் என்னைக்கும் கூட்டத்தை கேட்கறதே இல்லை. ஒருவேளை இப்படி பேசுனா கூட்டங்கள் வராது, ஆனா கர்த்தர் என்னைக்கும் கூட்டத்தை விரும்புறதே இல்லை. நீங்க வேணா வீட்டுல போய் உட்கார்ந்து நிதானமா இந்த வசனங்களை எல்லாம் வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 60, 66 வசனம், சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 2 வசனம், 6 அதிகாரம் 10 வசனம்.
இங்கெல்லாம் கத்தர் என்ன சொல்றாருங்க, நிறைய பேர் பின்னாடி வராங்க. கத்தர் கடினமான வார்த்தைகளை சொல்றாரு, போயிடுறாங்க. 170 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சொல்றாரு, அவங்களும் போயிடுறாங்க. 12 பேர் தான் இருக்காங்க. 12 பேர்த்தையும் பார்த்து கத்தர் என்ன சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பொதுவா என்னுடைய வாழ்க்கையில நான் பாக்குறது, இப்படிதாங்க ஆதாயப்படுத்த முடியும். இப்ப அவங்க கல்யாணத்துக்கே போகலைன்னா அவங்க எப்படி நாளைக்கு சர்ச்சுக்குள்ள வருவாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு அவங்க கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணி கர்த்தருடைய அன்பை நீங்க பகிர்ந்துக்கிறங்காட்டி அவங்க சர்ச்சுக்குள்ள வந்துருவாங்க. இப்படி ஒரு பிலாசபி இருக்கு, இருக்கா இல்லையா? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்படிதாங்க கிறிஸ்துவின் அன்பை அவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு என்னால வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு வராதங்காட்டி உன்னுடைய உறவே எனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லி பாருங்க, அவன் கிறிஸ்துவுக்குள்ள வருவான். எப்படி ஒரு வைராக்கியத்தோட வாழ்றாங்க, இப்படி ஒரு வைராக்கியமா இருக்கிறானா எப்பேற்பட்ட கத்தரை வணங்குவான்னு அவன் யோசிப்பான். நீங்க போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா, என்னத்த நம்ம வெள்ளிக்கிழமை வேணா கோயிலுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை வேணா போறேன், விட்டான் வந்துட்டான் பிரியாணி போட்டா சாப்பிட்டான். என்னைக்காவது அப்படி இருந்திருக்கோமா? சீசனாகுங்கிற ஆசை வாழ்க்கையில் இருக்கா? எனக்கு இந்த நாட்கள் இந்த கேள்வி இருந்துச்சு. உட்காந்து விசுவாசி விசுவாசின்னு இருக்கிறோமா, இல்ல உண்மையா சீசன் ஆகணும்னு நினைக்கிறோமா? சீசன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 3 காரியங்கள் பண்ணணும். என்ன பண்ணுங்க, தான் சொந்த குடும்பத்தை வெறுக்கணும். வெறுக்கணுங்கிறது சரீர பிரகாரமா, ஆவிக்குள்ள அவங்க நேசிக்கணும். தான் சொந்த ஜீவனை வெறுக்கணும். தனக்கு உள்ள யாவற்றையும் இழக்கணும். அதுதான் சிலுவை எடுக்கிறது. தனக்குள்ள யாவற்றையும் உங்களால் வெறுக்க முடியுமா? உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய பதவிகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை, பெருமையை, சபையில் இருக்கிற அந்தஸ்தை, இதை வெறுக்க முடியுமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க, உங்களுக்கு நிறைய தாளந்து இருக்கு, கர்த்தர் உங்களை அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, நீங்க அன்னைக்கு எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிடுவீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் கூட கொடுக்கல, எனக்கு ஒரு பிரேயர் கூட கொடுக்கல, வெறுக்க முடியுதா உங்களை? அப்ப உங்களுக்குள்ள உங்களை குறிச்ச ஒரு ஆசையும் அபிப்பிராயம் இருந்துகிட்டே தானே இருக்கு. நான் வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல நான் எம்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஊழியக்காரரை சகோதரன்னு கூப்பிட்டேன். நீ யாருன்னு சொல்ல விரும்பல. சகோதரர் முன்னாடி வந்து ஜெயிப்பான்னு சொல்லிட்டேன். ஊழியக்காரன்னு சொல்லல, அவர் சகோதரர் தான், சகோதரி அல்ல. 3 மாசம் கூட அவர் பேசல, சண்டை போட்டு போயிட்டார். ஏன்? என்ன வெறுக்கக்கூடிய சுபாவம் என்கிட்ட இல்ல. ஆனா என்ன நீ களிமண்ணு கூப்பிடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்க வந்திருக்கிறேன்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். கர்த்தரை ஜெபிக்கும்படியா நீ என்ன கூப்பிடுற. ஆனா எப்படி கூப்பிடணும்? ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவருக்காக நான் எதையும் சொல்லல, அங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படி கூப்பிட்டாலும் நான் என்ன பண்றேன்? கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு போட்டாலும் நான் என்ன பண்றேன்? கர்த்தரை கனம் பண்ண. சுவிசேஷம் சொல்ல ஆசையா? நீங்க முதல் சாட்சியா வாழணும். சாட்சியா வாழ்ந்தாதான் சீசன் ஆக முடியும். முதல் நீங்க இருக்கிற இடத்துல, எருசலேமில், பின்பு யூதேயால, அப்புறம் தான் சமரியா. சீசனா வாழ்ந்தா தான் உங்களுக்கு கிறிஸ்துவனே பேர். சீசனா வாழணும்னா 3 நிபந்தனைகள் இருக்கு. 3 நிபந்தனைகள் என்ன நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கப்புறமும் நம்ம வாரம் வாரம் வரோம், விசுவாசிகளா இருக்கிறோம், எனக்கும் பைபிள் தெரியும்னு இருந்தீங்கன்னா, கற்களை கொண்டு ஆபிரகாமுக்கு சந்ததிகளை உருவாக்குகிற கர்த்தர். நீங்க சொல்லலைன்னா உங்க தெருவில் இன்னொரு ஊழியர் வந்து சொல்லுவார். ஆனா நாளைக்கு கர்த்தர்கிட்ட போய் நிற்கும் போது கர்த்தர் கேட்பார், உன் ஏரியால 40 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் நீ உட்கார்ந்துட்டு இருந்தியே, ஆனா சுவிசேஷத்தை யார் சொன்னா? நம்மளுடைய தெருக்கள்லயும் நம்மளுடைய ஏரியாலையும் ஏதோ ஒரு பெந்தகோஸ்தே சகோதரர்கள் வந்து சபை நடத்தலையா? நடத்துறாங்களா இல்லைங்களா? அவங்க சுவிசேஷத்தை சொல்றாங்களா இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கிறிஸ்தவன் கூட அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த நிலைமை விட்டு நம்ம
போகணும்னா கர்த்தர் சொன்ன 3 நிபந்தனைகளை நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னிலிருந்தாவது அதை பின்பற்ற நினைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.